அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு நல்ல பதிவு. இந்த நல்ல பதிவை என்ன சொல்லலான்னா, நம்ம பயன்படுத்த தெரியணும். எப்பயுமே ஜோதிடம் என்பது என்ன சொல்லலான்னா, அதுக்குள்ள இது கடல் மாதிரி. இந்த கடலுக்குள்ளே என்ன சொன்னால் முத்தெடுக்கணும். அந்த முத்தெடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நாம் தெரிந்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ இந்த பணம் எப்போ வரும் அப்படிங்கிறது எப்போ வரும், ஒரு முக்கியமான முயற்சிகள் நாம் பண்ணி கொண்டிருந்தோம்னா, அந்த பண்ணி கொண்டிருக்கும் போது என்ன சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் என்ன சொல்கிறான்னா நமக்கு கிரகச்சாரம் நல்லா இருக்கணும். இந்த கிரகச்சாரம் நல்லா இருந்தால்தான் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். அப்போ நமக்கு என்னென்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். என்ன தன்னம்பிக்கை வரணும்? நம்ம இன்னைக்கு மூவ் பண்ணுற காலம் சரியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை எதை வச்சு வரணும் அப்படின்னா, கிரகத்தை வைத்து வரணும். சில பேர் முயற்சி பண்ணுவாங்க, குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்த மாதிரி பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு. அது குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ஞ்ச மாதிரி. அப்போ நீங்கள் எப்பயுமே பணம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆணித்தரமான நன்மை என்பது 2, 6, 7, 10. இந்த 2 என்பது நம்மளுடைய தனஸ்தானம். 6 என்பது என்ன சொன்னான்னா தனஸ்தானத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அது ஒரு வேலைக்காரர் பாவம் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காரர் 6ஆம் இடம் என்பது அடிமை தொழில். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இந்த 2, 6, 10 எப்பயுமே ஒரு நமக்கு பொருளாதாரத்தையும் தொழில் சார்ந்த விஷயத்தையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமானது. அதுக்கடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்து அதிபதிக்கும் பணம் கொடுக்குற தன்மை உண்டு. எப்படி ஆக்டிவேஷன் ஆகும்னா, உங்கள் 2ஆம் அதிபதி அல்லது 2ஆம் அதிபதி வீட்டுக்கு திரிகோணத்தில் உங்களுடைய 2ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார்? உங்களுடைய 2ஆம் அதிபதி அல்லது உங்களுடைய 2ஆம் இடத்தில். 2ஆம் இடத்தில் என்பது அதற்கு பவர் கம்மி. 2ஆம் அதிபதி அல்லது 2ஆம் வீட்டிற்கு திரிகோணம். 2ஆம் அதிபதின்னு என்னது? 2 குடையவர் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு உண்டான கிரகம். அல்லது என்ன சொன்னால் 2ஆம் வீட்டிற்கு திரிகோணத்தில். இப்படி எடுத்துடுங்க. இப்போ ஒருத்தர் மேச லக்கணம், 2 குடையவர் யார்? சுக்கிரன். அப்போ 2ஆம் இடத்தில் 2ஆம் வீட்டிற்கு திரிகோணத்தில் 2ஆம் இட அதிபதிக்கு திரிகோணத்தில் எப்படி எடுக்கணும்? அப்போ மேச லக்கணம் அப்படின்னா 2ஆம் இடத்தில் சூரியன் வரும்போதும் 2ஆம் இடத்தில் சூரியன் வரும்போதும் அதற்கடுத்து அதற்கு திரிகோணம். அப்போ 2, 6, 10. அப்போ மேச லக்கணத்திற்கு 2, 6, 10 யார்? 2 குடையவர் ரிஷபம். அதற்கடுத்து 6 குடையவர் யார் அப்படின்னா என்ன சொல்கிறான்னா கன்னி. 10 குடையவர்
யார் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன், மகரம். இந்த இடங்களில் சூரியன் வரும்போது பணம் கண்டிப்பாக வரும், உறுதியாக வரும். அதற்கடுத்து 2 குடைய சுக்கிரன் நின்ற இடத்திற்கு 1 சுக்கிரன் நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 1, 5, 9. இப்போ சுக்கிரன் வந்து என்ன சொன்ன மிதனத்தில் நிற்கிறார்னு வைங்க. சுக்கிரன் மிதனத்தில் நிற்கிறார். அப்போ சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்கு மிதனத்தில் சூரியன் வரும்போதும், அதிலிருந்து துலாத்தில் சூரியன் வரும்போதும், அதிலிருந்து கும்பத்தில் சூரியன் வரும்போதும், இந்த 2ஆம் இடம் 2 குடையவர், 2ஆம் இடத்து 2 6 10 சூரியன் வரும்போது பணம் சார்ந்த முயற்சிகள் நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். 2 குறையவர் நின்ற இடத்திற்கு 1, 5, 9 வந்து சூரியன் வரும்போதும் கண்டிப்பாக பணம் வரும். இது ஜோதிடத்தில் யாரும் வந்து என்ன சொல்லணும்னா வந்து வராதுன்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பாக வரும். இது ஒரு சூத்திரம். அதுக்கடுத்து 6ஆம் அதிபதி அல்லது 6ஆம் இடத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம். 6ஆம் அதிபதி அல்லது 6ஆம் இடத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம் என்ன செய்யும்? கடன் கிடைக்கும். இது பணம் வரும். 2ஆம் இடம் என்பது தனம், 6ஆம் இடம் என்பது கடன். 2ஆம் அதிபதி அல்லது 6ஆம் இடத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம் கடன் கிடைக்கும். ஓகேவா? 6ஆம் அதிபதிக்கு அல்லது 6ஆம் வீட்டிற்கு கோணங்களில் சூரியன் வரும்போது கடன், பெரிய லோன் கிடைக்கும். இதை வச்சு இப்படி மூவ் பண்ணணும். ஒரு காரியத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஓடு மீன் ஓட உரு மீன் வரும், உரு அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். உரு மீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லோன் அப்ளை பண்ணுறோம். ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது என்ன சொன்னோன்னா 6ஆம் இடத்தை தான் நம்ம வந்து பேஸ் பண்ணணும். அங்கே அவர் தான் கடனை கொடுக்கக்கூடியவர். 6ஆம் அதிபதி அல்லது 6ஆம் இடத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம். 6ஆம் அதிபதி நின்ற இடத்திற்கு சூரியன் வரும்போதும் 6ஆம் இடத்தில் சூரியன் வரும்போதும் கடன் கிடைக்கும். 6ஆம் அதிபதிக்கு அல்லது 6ஆம் வீட்டிற்கு கோணங்களில் சூரியன் வரும்போதும், கோணம் என்பது என்ன சொன்னான்னா ஒரு கிரகம் எந்த பூதத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அதே பூதம். இப்போ மேசம் அப்படின்னா என்ன சொன்னான்னா அதே நெருப்பு பூதங்களில் வந்து என்ன சொன்னான்னா சூரியன் வரும்போது, இப்போ நம்மளுடைய மண்பூதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம மண்பூதம் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா தனத்தை கொடுக்கக்கூடியதாகவோ அல்லது ஆறுக்குடையவராக இருந்து விட்டால் அந்த மண்பூதத்தில் சூரியன் வரும்போது அந்த மண்பூதம் தான் வந்து கோணங்களாக வரும். அப்போ அந்த கோணங்களில் சூரியன் வரும்போது சில பேர் நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா என்ன சொல்லலாம், பணம் வந்துட்டு இருக்கும்போது யாருமே எப்படி வருது அப்படின்னு வந்து அந்த ஜாதகத்தை போட்டு வந்து ஒரு சிந்தனை பண்ணுவது கிடையாது. பணம் லாக்காகும் போது மட்டும் ஏன் கிரகம் இப்படி வந்து என்ன சொல்லலாம் என்னாச்சு அப்படின்ட்டு கண்டுபிடிப்பீங்க. அப்போ எப்பயுமே 2ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்போ இந்த கடன் கிடைப்பதற்கு 6ஆம் அதிபதி அல்லது 6ஆம் இடத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம் 1, 5, 9 தான். இப்படி காலங்களில் பெரிய கடன் லோனெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை நடைமுறைப்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும், ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லணும்னா வந்து ஆறுக்குடையவன் யார்? கடன் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆறுக்குடையவன் யார்? ஆறுக்குடையவனுடைய நட்சத்திரம், உங்களுடைய ஆறுக்குடையவனுடைய கிழமை. இந்த கிழமையில் நீங்கள் போய் கடன்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா அவருடைய வேலையே வந்து என்ன சொன்னேன்னா கடன் வாங்கி கொடுக்கறது தான். ஆறுக்குடையவன்
ஆறுக்குடையவனுடைய நட்சத்திரம், ஆறுக்குடையவனுடைய கிழமை. இதில் எங்கே போனாலும் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கடன் கிடைக்கும். கிடைக்கும். பயிற்சி முயற்சித்து பாருங்கள். 2 குடையவன், 2 குடையவனுடைய கிழமை, 2 குடையவனின் நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னோன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து காத்திருந்தீங்கன்னா பணம் கிடைக்கும். அந்த வேலையை செஞ்சுட்டு தான் காத்திருக்கணும். அதற்கடுத்து 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு கோணங்களில் 10ஆம் இடத்திற்கு கோணங்களில் 10ஆம் இடம் 10ஆம் இடத்திற்கு கோணங்களில் சூரியன் பிரவேசிக்கும் காலம். 10ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 10ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கும் காலம். தொழில் சிறப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு 10ஆம் அதிபதி யார்? ஒருத்தர் வந்து நான் சொன்ன மேசலக்கணம். மேசலக்கணத்திற்கு 10 குடையவர் யார்? சனி. சனியோடைய நட்சத்திரங்களில் சூரியன் பிரவேசிக்கும் காலம். தொழில் அள்ளிக்கொண்டு ஓடும். அங்கே எனர்ஜியை வாங்கிடும். அப்போ 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு கோணங்களில் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு கோணங்களில். அப்போ 10ஆம் அதிபதி நின்ற இடம் அதற்கு 159 வந்து சூரியன் பிரவேசிக்கும் போதும் அந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவார். 10ஆம் இடத்தில் நின்று அதிலிருந்து 159 வந்து என்ன சொன்னோன்னா சூரியன் அந்த இடத்திற்கு அவர் பயணிக்கும் காலம், அந்த இடத்தில் இருக்கின்ற காலம். அவர் வந்து என்ன செய்வார்னா தொழிலை சிறப்பாக ஓட்டி விடுவார். 2வது 10ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியன் பயணிக்கும் காலம். தொழில் சிறப்பாக இருக்கும். இந்த காலங்களை வந்து அந்த காலத்தில் ஒரு லம்சமான ஒரு அமைப்புகள் வரும். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து இது ஏன் நான் இதை வந்து விவரமாக சொல்கிறேன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த காலங்களை எல்லாம் வந்து என்ன சொன்னால் சர்ச் பண்ணுறது. இப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல, இது சர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல தான் அந்த நேரத்தில் தான் அந்த ஜோதிடத்துறைக்குள்ளே வந்து ஏதாச்சும் நான் சொன்னால் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்போது நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுப்போம். கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு சாதகமான காலம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம வாங்கின பணத்தை வெற்றி அடைஞ்சிடும். ஏன்னா நமக்கு சாதகமான காலத்தில் தொழில் ஓடும்போது அந்த காரியமும் வெற்றியாகும். அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சரியா? இந்த மாதிரி. அப்போ அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் இடத்திற்கு கோணங்களில் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திற்கு கோணங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம். 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் இடத்திற்கு கோணங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம். உங்களுடைய 7ஆம் அதிபதி யார்? அவர் நின்ற இடத்திற்கு 159 சூரியன் பிரவேசிக்கும் காலம். பணம் வரும். 7ஆம் இடத்திற்கு கோணங்களில் 7ஆம் இடம் 7ஆம் இடத்திற்கு கோணம் 159. அந்த 7ஆம் இடத்திற்கு கோணம் தான் எடுக்கணும், லக்கணத்துக்கு எடுக்கக்கூடாது. அந்த கோணங்களில் சஞ்சரிக்கும் காலம். 7ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கும் காலம். என்ன நடக்கும் அப்படின்னா மங்களகாரியம் நடக்கும். 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் இடத்திற்கு கோணங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம். 7ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கும் காலம். திருமணம், மங்களகாரியம் நடக்கும். இதை அப்படியே வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம கருத்தாக ஒவ்வொன்றையும் கருத்தாக தான் எடுக்கணும். கருத்தாக அப்படியே எடுத்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடத்தில் வந்து நுணுக்கம் தான் முக்கியம். ஜோதிடத்தில் வந்து நுணுக்கம். அந்த நுணுக்கத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து செயல்படுத்த உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா நம்பிக்கை வரணும். எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க, ஜோதிடத்தில் நம்பிக்கை வரணும், அவநம்பிக்கை வரக்கூடாது. ஜோதிடத்தை நம்பணும். ஜோதிடத்தை வந்து நம்பாமல் நீங்கள் வந்து எந்த காரியம் செஞ்சாலும் அது உங்களை ஏமாற்றிடும்.
இதை நாங்களாம் நம்புவோம். என்ன காரணம்னா அதிலே ஊறி திளைச்சி போயிட்டோம். அப்போ அதிலே ஊறி தொலைச்சி போயிட்டோம்னா சார் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கும், நாளைக்கு வருங்கிற நம்பிக்கை இருக்கும். நாளைக்கு வரும், நாளைக்கு ஆஃபீஸ் வரணும், வரும் வரும் அவ்வளோ வரும். அது எப்படி வரும்னு தெரியாது. அதற்கு சின்ன சின்ன சூத்திரங்கள் இருக்குது. அதை இயற்கையாகவே நம்ம என்ன சொன்னால் டியூனப் பண்ணோம்னா என்ன சொன்னோன்னா, யாராவது ஒருத்தர் நம்ம டியூனப் பண்ணக்கூடிய அந்த இது அங்கே போய் லிங்க் டச் பண்ணும். டச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துடும். அதனால் கடைசி ரவுண்டு 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதிக்கு கோணத்தில் சூரியன் வருங்காலம் பணவரவு நன்றாக இருக்கும். 2ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் சூரியன் செல்லும்போது பணம் வரவு நன்றாக இருக்கும். 6ஆம் அதிபதி அல்லது 6ஆம் இடத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம் கண்டிப்பாக கடன் கிடைக்கும். 6ஆம் அதிபதி அல்லது 6ஆம் வீட்டிற்கு கோணங்களில் சூரியன் வரும்போது கடன், பெரிய லோன் கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு கோணங்களில் சூரியன் பிரவேசிக்கும் காலம் தொழில் சிறப்பாக ஓடும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா 10ஆம் அதிபதியுடைய நட்சத்திரங்களில் சூரியன் பிரவேசிக்கும் காலம் தொழில் சிறப்பாக ஓடும். 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் இடத்திற்கு கோணங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம், 7ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கும் காலம் திருமணம், மங்களகாரியம் நடக்கும். இதெல்லாம் பயன்படுத்தினால் நாமளும் எல்லாரையும் மாதிரி வெற்றியுடைய நபர்களாக கண்டிப்பாக இருக்கலாம். எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.